Hi business sister, welcome to this new video. வாங்க அந்த சார்ட்டை பாருங்க. ஃபர்ஸ்ட் டெக்னிக்கலா பார்த்துருவோம். டெக்னிக்கலா பார்த்துட்டு நம்ம இது பண்ணுவோம். இப்போ வந்து இது ட்ரெண்ட் லைன் வரையறோம் பாருங்க. இந்த மேலே உள்ள ஸ்விங்கை கனெக்ட் பண்ணிட்டான், கீழே ஸ்விங்கை கனெக்ட் பண்ணிட்டான். இது வந்து ஒரு நைஸ் ரைசிங் சேனல் போட்டு போகுது. இதில் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கு முயற்சி எடுக்குது. இதை முன்னாடி வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இப்போது இந்த மூவிங் ஆவரேஜ் பாருங்கள், 50ல் வேணும். எஸ், 20 மூவிங் ஆவரேஜுக்கும் 50 மூவிங் ஆவரேஜுக்கும் நடுவில் இருக்குது. சரியா? இந்த இடத்துல நேற்றுடைய ஹையை வந்து க்ளோஸ் வைக்கல. அது ஜூம் பண்ணுற பாருங்கள். நேற்றுடைய ஹைக்கு மேலே க்ளோஸ் வைக்கல, அதுக்கு கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஒரு டோஜி கேண்டில் போட்டிருக்கு. சரியா? இப்போ ஃபர்தராக இந்த வந்து இப்படி மேலே மூவ் ஆகி போகலாம். சரியா? என்ற ஏற்கனவே அப்படி தானே வந்திருக்கு. இதை பாருங்க, இப்படி வந்திருக்கா. அப்படி இல்லாட்டி இங்கே பிரேக் அவுட் கொடுத்து புல் பேக் நடந்துட்டு கீழே ஃபாலோ ஆகலாம். சரியா? இது ரெண்டு தான் சான்சஸ் இருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து தயங்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போகிறதா இருந்தால் நேற்று ஒரு கிரீன் கேண்டில் போட்டுட்டு அடுத்து ஒரு கிரீன் கேண்டில் போட்டு அப்படி போயிட்டே இருக்கலாம் மார்க்கெட்டு. ஆனால் தயக்கம் இருக்குது. அதாவது நேற்றுடைய ஹைக்கு மேலே க்ளோஸ் வைக்கல. இந்த மாதிரி ட்ரேட்ஸ் தான் டேஞ்சர். அதாவது ஒரு புல் மார்க்கெட்டுக்கு டேஞ்சர். ஏண்டா இந்த கேண்டில்ஸ் பாருங்க, இந்த கிரீன் கேண்டில் போட்டுது, அடுத்த கிரீன் அப்படி போயிட்டே இருக்கும். சரியா? இந்த இடம் பாருங்க, இங்கே ஒரு கிரீன், அடுத்த கிரீன். அந்த கிரீன் போடாமல் தயக்கம் வந்துடுதுன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம். மேலே ஃபர்தராக மூவ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் எந்த நியூஸும் மாற்றலாம். அது ஏன்டா இப்போ எல்லாமே நியூஸ் காலம் தானே இருக்குது. இந்தோனேசியாவுக்கு 19% போட்டிருக்காரு ட்ரம்ப்பு. நம்ம இந்தியாவுக்கு வந்து அதே மாதிரியே 19% போடுவாரான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த மாதிரி போடாமல் இருக்கணும். போடாமல் இருந்தால் நல்லது. சரி, வாங்க மற்ற ஃபர்தராக நம்ம சில நியூஸ்கள் பார்த்துட்டு மற்ற டேட்டாஸு டெக்னிக்கல் அனலைஸ் எல்லாம் பார்த்துடலாம். அதாவது டோலிகண்ணா வந்து பை பண்ணுற சில ஸ்டாக்ஸை, இதனால காஃபி டே வந்து 10% அப்பர் சர்க்கியூட் 2 நாளாக நடந்திருக்கு. அந்த ஸ்டாக்கு போய் செக் பண்ணுங்க. அதே மாதிரி மைக்ரோன்ஸ்ங்கிற ஸ்டாக்கும் 8% இன்னைக்கு ஏறி இருக்கு. சரியா? அப்புறம் ட்ரம்ப் வந்து கோயிங் டு ஹேவ் ஆக்சஸ் இன்டு அப்படின்னு இருக்காரு இந்தியா யூஎஸ் டீலுக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இந்த நியூஸ் வந்திருக்கு. அப்புறம் இந்தியா ஒரியிங் அலாங் சேம் லைன் யூஎஸ் இந்தோனேசியா ட்ரேட் டீல். ரைட்டா? என்டிடிவியில் இது வந்திருக்கு. ஏண்டா ஏற்கனவே 19% போட்டிருக்காருல்ல, அதனால அந்த ஒரு கவலை இருக்குது. ட்ரம்ப் அனௌன்ஸ் நாவல் பிளான் டு சென்ட் வெப்பன்ஸ் டு யுக்ரைன், டெட்லைன் ரஷ்யா. இது சிஎன்என்ல வந்திருக்கு. அதிகமான இராணுவ தளவாடங்களை யுக்ரைனுக்கு அனுப்புறாரு. ரஷ்யாவுக்கு டெட்லைன் கொடுத்துருக்காரு, 50 நாளுக்குள்ள நீங்கள் முடிங்கண்டு. இன்னும் அவங்க பதில் சொல்லாமல் இருக்கிறாப்புல. இது சிஎன்என்ல நியூஸ் வந்திருக்கு. அப்புறம் பிரிக்ஸ் நாடுகளுக்கு கிட்டத்தட்ட, அதாவது பிரேசில், சைனா, இந்தியா, இவங்களுக்கெல்லாம் 100% தாரிஃப் இது பண்ணுறதாக நேட்டோ சீஃப் சொல்லியிருக்காரு. இது ரிட்டர்ஸ்லேருந்து வந்திருக்குது நியூஸ், 100% தாரிஃப் போடுறதாக. சரியா? ரஷ்யாட்ட ஆயில் வாங்குற விஷயமா. அப்புறம் ஜிடிபி சைனா வந்து எக்கனாமிக் க்ரோத் பீட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன், பிபிசிலேருந்து இருக்கு. அதாவது சைனாவோட ஜிடிபி வந்து எக்ஸ்பெக்டேஷனை பீட் பண்ணியிருக்கு. இது வந்து பிபிசிலேருந்து வந்திருக்கு. ஓகே. அடுத்தது வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியில் வந்து சைனா என்ட்ராகுது, சைனா வந்து தலையிடுது அப்படின்னு India.com வந்திருக்கு. ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு அந்த வாட்டரை கொடுக்க மாட்டேன்னு இந்தியா சொல்லி வச்சிருக்குல்ல அந்த பிரச்சனைனால. இப்போ சைனா என்ட்ராவதாக India.comல வந்திருக்கு. அப்புறம் இஸ்ரேல் சிரியாவுடைய மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் அடிச்சதுக்காக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு. ஏற்கனவே சிரியாவில் 250 பேர் கிட்டக்க இறந்துறதுக்காகவும் சொல்லியிருக்காங்க. இறந்திருக்கிறார்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்துஸ்தான் டைம்ஸ், மின்ட் எல்லாத்துலேயுமே வந்திருக்கு. காசாவில் எய்டுக்கான் வெயிட் பண்ணவங்களுக்கு 21 பேர் கொல்லப்பட்டதாக அல்ஜீராவில் வந்திருக்கு. அப்புறம் யூரோப்பியன் யூனியன் அக்யூஸ்டு குரூவல் அண்ட் அன்லாஃபுல்
பெட்ராயல் பாலஸ்தீன் இஸ்ரேல் விஷயத்தில் தி கார்டியன்லேருந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏமன் கொலை வழக்கில் உள்ள அந்த நர்ஸுக்கு பாசிட்டிவான நியூஸ் எதுவும் வரல. இந்துஸ்தான் டைம்ஸ் என்டிடிவி மின்டில் சொல்கிறாங்க. சட்டப்படி அது நடக்குன்னு அவங்க இறந்தவங்களுடைய ரிலேஷன் சொல்லியிருக்கிறதாக நியூஸ் வருது. ட்ரம்ப் வந்து கத்தார் பிஎம்மை காசா சீஸ்ஃபயருக்காக மீட் பண்ண போகிறதாக ஆக்சிஸ்லேருந்து வந்திருக்குது. ரேட்டர்ஸில் அந்த நியூஸ் வந்திருக்கு. ரைட்டா? சரி, இப்போது காலையிலே நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சொன்ன மாதிரி குளோபல் மார்க்கெட் டவுன் சைடு, நம்ம மார்க்கெட்டு நியூட்ரல், எஃப்ஐ நியூட்ரல், டெக்னிக்கல் நியூட்ரல், ரேஞ்ச் மார்க்கெட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே ரேஞ்ச் மார்க்கெட்டாக ஆச்சு. இந்த 5 மினிட்ஸில் இதை மாத்திரம் பாருங்கள் சார்ட்டை. இன்னைக்கு ஃபுல்லாகவே என்ன நடந்ததுன்னா, கிஃப்ட் நிஃப்டியில் லோவர் ட்ரேட் ஆனதுனால ஒரு கேப் அப் ஆகும்னு சொல்லி நம்ம டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஆனால் நேற்றைய க்ளோஸ் வந்து 25,195, இன்னைக்கு ஓப்பன் 25,196, ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான் நடந்துச்சு. 10:45க்கு 25,121 இன்றைய லோவை கிரியேட் பண்ணிச்சு. அதிலிருந்து மடமடாண்டு ஒரு 130 பாயிண்ட்ஸ் மேலே ஏறி இன்றைய ஹை வந்து 25,255 தொட்டுச்சு. அதிலிருந்து 3:30 மணிக்கு 25,212 க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு நிஃப்டியுடைய சப்போர்ட் அகெயின் 25,000 தான். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,300. அந்த இடத்துல தான் கம்ப்ரஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டே கேண்டில் பார்த்தா தெரியும். இந்த இடம் பாருங்க, 25,000 to 25,300 தான் இப்போ கம்ப்ரஸ் ஆகி ட்ரேட் ஆகுது. இன்னைக்கு ஓப்பன் 25,196, ஹை 25,255, லோ 25,124, க்ளோஸ் 25,212. அட்வான்ஸ் 1,513, டிக்ளைன் 1,144. இன்னைக்கு டாப் கெய்னர் வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா 2% அப்பு, விப்ரோ 2% அப்பு, ஸ்டேட் பேங்க் 1.25% அப்பு, டெக் மஹேந்திரா 1.25% அப்பு. டெக் மஹேந்திரா Q1 ரிசல்ட் வந்து 34% நெட் ப்ராஃபிட்டு, ருபீஸ் 1,140 கோடி. இதில் டாப் லூசர் வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் 2.5% டவுனு, எட்டர்னல் 1.5% டவுனு, சன்பார்மா 1.5% டவுனு, டாடா ஸ்டீல் 1% டவுனு. இன்னைக்கு ரெட் கேண்டில் 30, கிரீன் கேண்டில் 21. வெயிட்டேஜ் பொறுத்தவரை 28க்கு வந்து இன்ஃபோசிஸ் +18, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா +13, ஸ்டேட் பேங்க் +13. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை இது பாருங்க, இன்னைக்கு மூவ்மெண்ட் வந்து ஒரு டோஜி கேண்டில் போட்டிருக்கு. ஆனால் ஒரு 500 பாயிண்ட் நமக்கு லைஃப் டைம் ஹைக்கு கீழே இருக்குது. 56,937 to 57,276 இன்னைக்கு மூவ்மெண்ட். சப்போர்ட் அகைன் 56,500, ரெசிஸ்டன்ஸ் லைஃப் டைம் ஹையான 57,628. ரெட் கேண்டில் 4, கிரீன் கேண்டில் 8. ஓகே, இன்னைக்கு கோல்டு வந்து இந்த சார்ட்டை பாருங்க, வாலட்டைல் அதிகமாக இருக்குது. மேலே கீழே அடிச்சுட்டே இருக்குது. 3,338. இந்த இடத்துல ரொம்ப கன்சால்டேஷன் நடந்துருச்சு. கிட்டத்தட்ட ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த இடத்துல கன்சால்டேஷன் நடந்துகிட்டே இருக்கு. பிரேக் அவுட் கொடுக்கணும். மேலேயா கீழேங்கிறது வரும் நியூஸ்கள், உலக எக்கனாமிக் மாற்றத்தை பொறுத்து அமையும். சரியா? பிட்காயினும் அதே மாதிரியே 1,23,236 தான் லைட் ஹை. இப்போ இறங்கி 1,18,862 அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் மிகப்பெரிய வால்டைலான ஒரு செக்ஷன் எல்லாருக்கும் இருந்தது. க்ரூட் ஆயில் 0.5% இன்னைக்கு டவுன் ஆகி 66.11. அதே மாதிரி ஆப்ஷன் செயினை பொறுத்தவரை ஒரு நிறைய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் இருக்கு. சப்போர்ட்ல 25,200, 25,100, 25,150, 25,000 இது எல்லாமே 1,00,000க்கு மேல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் சைட்ஸ் வந்து 25,200, 25,250, 25,300, 25,400, 25,500, 25,600, 25,700, 25,800 எல்லாத்தையும் 1,00,000க்கு மேல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நாளைக்கு எக்ஸ்பைரி டே என்ன நடக்குங்கிறத பார்ப்போம். ஓகே, குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை குளோபல் மார்க்கெட், யூஎஸ் மார்க்கெட் டோ ஜோன்ஸ் ஃபிளாட்டு, S&P 500 0.5% டவுனு, நாஸ்டாக் 0.25% அப்பு, யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து FTSE 0.25% அப்பு, CSE இட்டாலி ஃப்ளாட்டு, DX ஜெர்மனி 0.25% அப்பு, ஏசியன் மார்க்கெட் ஜப்பான் நிக்கி ஃப்ளாட்டு, எல்லாம் ஃப்ளாட்டு 0.25% அப்படிதான் இருக்கு. எல்லாமே ட்ரம்புடைய தாரிஃப் எதிர்பார்த்து தான் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சிங்கப்பூர் ஸ்ட்ரெயிட் டைம்ஸ் 0.25% அப்பு,
சிங்கப்பூர் ஹாங்சங் 0.5% டவுனு, தைவான் வெயிட்டேஜ் 1% அப்பு, கொரியா கோஸ்பி 1% டவுனு, எஸ்சிடி காம்போசிட் 0.5% டவுனு, ஜாகதா இந்தோனேசியா 3/4% அப்பு, சங்கை சைனா ஃப்ளாட்டு. ஓகே, இன்னைக்கு ஈவெண்ட்ஸ் வந்து இங்கிலாந்துடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா இருக்கு, யூஎஸ்டைய பிபிஐ டேட்டா, க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரிஸ் இருக்கு. அப்புறம் இது எஃப்ஐடிஏ டேட்டாவை பொறுத்தவரை அவங்க இது வரைக்கும் 11,778 கோடி விற்றுருக்காங்க. நேற்று கூட ஒரு 120 கோடி தான் வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து வாங்குற சைடு இல்லை, அவங்க விற்கிற சைடும் அதிகமாக விற்கலான்னு புரிஞ்சுக்கலாம். சரியா? இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.